மகர ராசி அன்பர்களே, எதையுமே துணிச்சலுடன் செய்பவர்கள் நீங்கள். வந்த காரியத்தையும் வருங்காரியத்தையும் யோசிக்காமல் செய்துவிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், என்னப்போ எல்லாம் நம்ம கையில் தானே அப்படின்னு ஒரு துணிச்சலும் உண்டு. அந்த துணிச்சலோடு தான் எல்லா காரியங்களையுமே அப்ரோச் பண்ணுறீங்க. பல விஷயங்கள் ஃபெயிலியர் ஆனாலும் சில விஷயங்கள் சக்ஸஸ் ஆகுது. அதனால் எல்லாம் மேக்கப் பண்ணிவிட்டு சந்தோஷமாக போயிடுறீங்க. பண வரவை பொறுத்த வரைக்கும் பணத்திலே தான் அதிகமாக புழக்கங்கள் மனசில். ஏன்னா காலச்சக்கர புருஷத்தின் தொழில் ஸ்தானமான நீங்கள் இல்லையா, அதனால் தொழிலை பற்றியும் பணத்தை பற்றியும் அதிகமான சிந்தனைகள் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படுவதில்லை அப்படிங்கிறதும் உண்மைதான். 6ஆம் இடம் அப்படிங்கிற மிதுன ராசிக்குள்ளர மறைந்து இருக்கக்கூடிய சூரிய பகவானும் குரு பகவானும் மறைந்திருந்து நிறைந்த தொழில் நிறைய வரங்களை தருகிறார் உங்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்கள் ராசியிலே 11ஆவது இடமான விருச்சிக ராசிக்குள்ளார இருந்துட்டு சந்திர பகவான் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி உங்கள் ராசிக்குள்ளே வரக்கூடிய சூழ்நிலையாக இந்த வாரம் அமைகிறதுனாலே செய்கிற காரியங்கள் எல்லாம் வெற்றிகளாக அமைவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. சில காரிய தடைகளும் உண்டு. குரு தன்னுடைய பார்வையாலே குடும்பஸ்தானத்தை பார்ப்பதனாலே குடும்பத்திலே தன வரவுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கொஞ்சம் மருத்துவ செலவும் உண்டாகும். அதை கொஞ்சம் கவனித்து தான் பார்க்கணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான செலவுகளையும் எடுத்து வைக்க வேண்டியிருக்கு. 12ஆம் இடத்தையும் பார்க்கிறார் என்ற குருனாலே விரயத்துக்கேற்ற செலவும் கொடுத்து விடுவார், செலவுக்கேற்ற பணத்தையும் கொடுத்து விடுவார். அதே போல் தொழில் ஸ்தானமான துலாஸ்தானத்தையும் பார்ப்பதனாலே தொழிலிலே சில முன்னேற்றங்களை கொடுப்பார், வரவுகளை ஏற்படுத்தி விடுவார் அப்படிங்கிறது தெரிகிறது. உங்கள் ராசியின் 3ஆம் இடம் அப்படிங்கிறது மீன ராசி. அங்கே கரெக்டாக உங்கள் ராசிநாதனான சனியை அமர்ந்துகிறார். தன லாபத்தை பெற்று தருவதற்கான வாய்ப்புகளை நிறைய விஷயத்தில் உழைப்பின் மூலியமாகவும் முயற்சிகள் மூலியமாகவும் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. செவ்வாய் 4ஆம் இடம் அப்படிங்கிறதுக்கும் லாபஸ்தானமான 11ஆவது இடத்துக்கும் விருச்சிக ராசிக்கும் அவர் தான் அதிதேவதை. அவர் அஷ்டமம் அப்படிங்கிற 8ஆம் இடமான சிம்மத்தில் உட்கார்ந்துருக்கிறார் அப்படிங்கிறது கொஞ்சம் பயத்தை கொடுப்பதாக அமைகிறது. ஆனால் அவருடைய பார்வையின் பலன் அப்படிங்கிறது இருக்கும்போது லாபத்தை நோக்கி இருக்கிறதுனால லாபங்கள் அப்பப்போ வந்துக்கிட்டு தான் போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதும். இந்த சந்திரனும் செவ்வாயும் பார்த்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையாக அனுஷ நட்சத்திரமான திங்கட்கிழமை நடக்கிறதுனால அன்றைய நாளிலே பண வரவுக்கான வாய்ப்புகள் நல்லா பிரகாசமாக தெரியுது. ஒரு நாள் பணம் நல்லா ஃப்ளரிஷாக வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. பிரயாணங்களும் உண்டு. அந்த பிரயாணங்கள் லாபத்தை பெற்று தருவதாகவும் கொஞ்சம் பார்த்து பதவிசாக போயிட்டு வரணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். புதன் உங்களுடைய ராசிநாதன் நேராக பார்க்கக்கூடிய கடகராசிக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறாரு. அங்கே இருக்கிறதுனால நல்லது ஒரு சுகங்கள், இல்லற சுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களும் உண்டு. கணவன் மனைவியுடைய அந்யோன்யம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையும் கொடுக்கிறார். கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீர்களால் சுகமான குடும்பம் அப்படின்னு வைத்துக்கொள்ளலாம். இந்த வாரத்திலே குரு பூர்ணிமா அப்படிங்கிற வியாச பௌர்ணிமா இருக்கு. அன்றைய நாளிலே குருவை நீங்கள் வணக்கம் செய்யும்போது, வந்தனம் செய்யும்போது குருவின் பார்வையாலே உங்கள் குடும்பஸ்தானம் பார்க்கப்படுகிற ஒரு காரணத்தினாலும் குருவை நீங்கள் வணங்க வணங்க உங்கள் வாழ்க்கை வளம் பெருகும் என்ற எண்ணத்தினாலும் இதை செய்யுங்கள். 1, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வாரம் சுபிட்சமான குழப்பமில்லாத நல்ல வாரமாக அமையட்டும். வாழ்க வளத்துடன்.